விஜயுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையா என்பது தொடர்பாக மத்திய அமைச்சர் அமித்ஷா நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு நியூஸ் 18 குழுமத்திற்கு பிரத்யேக பேட்டியை கொடுத்திருக்கிறார். அதில் தேசிய ஜனநாயக கூட்டணியை விரிவுபடுத்த விரும்புகிறோம் என்று அமித்ஷா கூறியிருக்கிறார். விவரங்களுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா, விவரம் என்ன? அமித்ஷா என்ன சொல்லியிருக்கார்? தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணியுடன் தற்பொழுது தேர்தலை பாஜகவானது எதிர்கொள்ள உள்ளது. அதே சமயத்தில் பாஜக விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக ஒரு தகவலானது வெளியாகியுள்ளது என்ற ஒரு கேள்விக்கு தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜகவுடைய மூத்த தலைவருமான அமித்ஷா தற்பொழுது நியூஸ் 18க்கு பிரத்யேகமான பதிலை வழங்கியுள்ளார். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியை விரிவுபடுத்தவே நாங்கள் விரும்புகிறோம். என்ன முடிவுகள் எடுக்கப்பட்டாலும் கூட்டணி தலைவர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து எடுப்போம் என்ற ஒரு பதிலை அவர் தந்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் விஜயனுடனான பேச்சுவார்த்தையை நீங்கள் மறுக்கவில்லையா என்ற ஒரு கேள்வியை எழுப்பிய பொழுது அதற்கு அவருடன் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது என்பதையும் நாங்கள் உறுதிப்படுத்தவில்லை. என்ன எடுத்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து முடிவு செய்வோம். அது மட்டுமல்லாமல் காங்கிரசும் விஜயுடன் பேச்சுவார்த்தைக்கு ஒரு முயற்சியை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருந்ததாக கேட்கப்பட்ட நிலையில் அதற்கு அனைவரும் அவருடன் பேச முயற்சிப்பதில் என்ன தவறு உள்ளது என்ற ஒரு பதிலை தற்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நியூஸ் 18க்கு வழங்கியுள்ளார். தமிழ்நாட்டினுடைய கூட்டணியில் மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் நிச்சயமாக தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெற்றி பெறும் என்று கடந்த முறை அவர் கூறியிருந்த நிலையில் கூட்டணி கட்சி தலைவருடன் அமர்ந்து என்ன முடிவுகளும் அனைத்து முடிவுகளும் எடுக்கப்படும் எனவும் வெற்றியை நிச்சயமாக தங்கள் கூட்டணி தீர்மானிக்கும் என்ற ஒரு நம்பிக்கை உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் இந்த ஒரு பதிலை அவர் கூறியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விஜயுடனான ஒரு கூட்டணி தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் குறிப்பாக பாஜகவுடைய மூத்த தலைவர் ஒருவர் கூறும் மிக முக்கியமான பதிலாகவும் இது பார்க்கப்படுகிறது. அப்ப அமித்ஷாவுடைய பிரத்யேக பேட்டிலிருந்து என்டிஏ கூட்டணியை விரிவுபடுத்த பாஜக விரும்புகிறது என்று சொல்வதன் மூலமாக சுச்சி நம்ம தொடர்ந்து பேசலாம். சார் வணக்கம். நியூஸ் 18 குழுமத்திற்கு அமித்ஷா பிரத்யேக பேட்டி கொடுத்திருக்காரு. என்டிஏ கூட்டணியை விரிவுபடுத்த விரும்புகிறோம் என்று அவர் கூறியது மட்டுமில்லாமல் அவருடன் பேச்சுவார்த்தை நடக்கிறது என்றும் கூறவில்லை, பேச்சுவார்த்தை நடக்கவில்லை என்பது நாம் கூறவில்லை. அவர் பேசியதை நம்ம பார்க்கலாம். जो भी फैसला हम करेंगे एनडीए के सभी घटक दल साथ में बैठकर करेंगे. ये बात निश्चित है, हम एनडीए को बड़ा करना चाहते हैं. तो आप डिनाई नहीं कर रहे हैं कि इससे बातचीत हो सकता है, चल भी रही हो? मैंने ये भी नहीं कहा कि बातचीत हो रही है. मैंने ये कहा है जो फैसला करेंगे वो एनडीए के घटक दल साथ में बैठकर करेंगे. कुछ जगहों पे ये भी खबर है कि कांग्रेस भी उनसे बात करने की कोशिश कर रही है. सभी लोग कर सकते हैं, इसमें क्या. जो भी फैसला हम करेंगे एनडीए के सभी घटक दल साथ में बैठकर करेंगे. ये बात निश्चित है, हम एनडीए को बड़ा करना चाहते हैं. तो आप डिनाई नहीं कर रहे हैं कि इससे बातचीत हो सकता है, चल भी रही हो? मैंने ये भी नहीं कहा कि बातचीत हो रही है. मैंने ये कहा है जो फैसला करेंगे वो एनडीए के घटक दल साथ में बैठकर करेंगे. कुछ जगहों पे ये भी खबर है कि कांग्रेस भी उनसे बात करने की कोशिश कर रही है. सभी लोग कर सकते हैं, इसमें क्या. जो भी फैसला हम करेंगे एनडीए के सभी घटक दल साथ में बैठकर करेंगे. ये बात निश्चित है, हम एनडीए को बड़ा करना चाहते हैं. तो आप डिनाई नहीं कर रहे हैं कि इससे बातचीत हो सकता है, चल भी रही हो? मैंने ये भी नहीं कहा कि बातचीत हो रही है. मैंने ये कहा है जो फैसला करेंगे वो एनडीए के घटक दल साथ में बैठकर करेंगे. कुछ जगहों पे ये भी खबर है कि कांग्रेस भी उनसे बात करने की कोशिश कर रही है. सभी लोग कर सकते हैं, इसमें क्या. जो भी फैसला हम करेंगे एनडीए के सभी घटक दल साथ में बैठकर करेंगे. ये बात निश्चित है, हम एनडीए को बड़ा करना चाहते हैं. तो आप डिनाई नहीं कर रहे हैं कि इससे बातचीत हो सकता है, चल भी रही हो? मैंने ये भी नहीं कहा कि बातचीत हो रही है. मैंने ये कहा है जो फैसला करेंगे वो एनडीए के घटक दल साथ में बैठकर करेंगे. कुछ जगहों पे ये भी खबर है कि விஜயுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறதா என்ற கேள்விக்கு மறுப்பு தெரிவிக்கவில்லை அமித்ஷா. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த பேச்சுவார்த்தை நடக்கிறதா இல்லையா என்பது தொடர்பாக முழுமையான நேரடியான நியூஸ் 18 கேள்விக்கு பதிலளித்திருக்கிறார். இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம். என்டிஏ கூட்டணியை விரிவுபடுத்த விரும்புகிறோம். கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கவில்லை என்றும் நான் கூறவில்லை, நடக்கிறது என்றும் கூறவில்லை. ஆனால் என்டிஏ கூட்டணியை விரிவுபடுத்த விரும்புகிறோம் என்று அமித்ஷா சொல்லியிருக்காரு. உங்களுடைய பார்வை இந்த பேட்டி தொடர்பாக? அதாவது
அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு அந்த கூட்டணியில எந்த கட்சிகளும் இணையலை, இதுவரை இணையலைன்றதை நம்ம பாக்குறோம். நம்ம ஸோ நடுவில் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அதிமுக தாவேக்காவை கூட்டணிக்கு இழுக்கிறதுக்கு பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டாங்க. அதாவது அவர்கள் பேச்சுக்கள் மூலமாக அதுக்கு தாவேக்காவுக்கு அழைப்புகள் கொடுத்தது நம்ம பார்த்தோம். நம்ம அது பாஜக சொல்லிதான் அந்த மாதிரி அழைப்புகள் கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அமித்ஷா பேசினது எனக்கு புரிய வர விஷயம் என்னன்னா பாஜக சொல்லிதான் அதிமுக இந்த அளவுக்கு தாவேக்காவை இழுக்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்கள் எல்லாம் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எந்த ஒரு முக்கியமான கட்சியும் ஒரு நேஷனல் பார்ட்டி இப்போ காங்கிரஸும் பிஜேபியோட தாவேக்கா கூட பேச்சுவார்த்தை நடத்துது அப்படின்னு இவர் கேட்கும் போது அமித்ஷா என்ன சொல்றாரு, எல்லாருமே நடத்துவாங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்றாரு. அதனால தன்னோட கூட்டணியை விரிவுபடுத்துறதுக்கான முயற்சிகள்ல என்டிஏவும் இறங்குவாங்க, காங்கிரஸும் இறங்குவாங்க. காங்கிரஸ் தமிழ்நாட்டுல முக்கியமான கட்சி கிடையாது, அது திமுக கூட்டணியில இருக்கு. அது தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்துதுன்னா திமுகவை தோக்கடிக்கணும்னு இருக்கிற கட்சி தாவேக்கா. அதோட காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்துதுன்னா அது திமுக கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அது உண்மையா இல்லையா நம்ம அதை ஊர்ஜிதப்படுத்த முடியாது. அது பேச்சுவார்த்தையில இப்ப பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கு, நிறைய பேர் அதை பேசிட்டு இருக்காங்க. சோ அடிப்படையான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இந்த விஷயத்துக்கெல்லாம் ஒரு டெம்பரரியான ஒரு முற்றுப்புள்ளியை நிர்மல்குமார் வச்சிருக்காரு. அதாவது தாவேக்காவுடைய இணை பொதுச் செயலாளர் வச்சிருக்காரு. அவர் என்ன இன்னைக்கு ஈவினிங் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு, நிர்வாக குழு முடிஞ்ச உடனே இது மாதிரி எடப்பாடி பிள்ளையார் சுழி போட்டாச்சு கூட்டணிக்குன்னு சொல்றாருன்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாரு, கூட்டணியை பொறுத்த மட்டும் ஒரு மாதத்துக்கு முன்னால் நாங்க என்ன நிலைப்பாட்டுல இருந்தோமோ அதே நிலைப்பாட்டுல தான் இப்ப இருக்கோம் அப்படின்றாரு. அந்த நிலைப்பாடு என்னன்னா, ஒரு மாசத்துக்கு முன்னாடி நாங்க தான் திமுகவுக்கு நேர் எதிராக இருக்கோம், நாங்க தான் திமுகவுக்கு போட்டியா இருக்கோம், நாங்க தான் பிரைமரி முதன்மை சக்தியா இருக்கோம், எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, எங்க தலைமையில தான் கூட்டணி. இதுதான் அவங்க சொன்ன விஷயங்கள் ஒரு மாசத்துக்கு முன்னாடி. அந்த நிலைமையில இருந்து அவங்க இன்னும் மாறல, அதே விஷயத்துல தான் இருக்காங்க. அப்படின்ற போது இந்த ஒரு மாசமா அதிமுகவுடைய அழைப்புகள்லாம் அவங்க கண்டுக்கலன்னு தான் தெரியுது. அதிமுக அழைப்புகளை கண்டுக்கலன்னு சொல்லும் போது பாஜகவோட அழைப்பு கண்டுக்கலன்னு, பாஜக அதிமுக மூலமா தான் அந்த அழைப்புகளை பண்றாங்க. அதே மாதிரி என்டிஏக்கு வரதுல விஜய்க்கு எந்த விதமான இன்ட்ரெஸ்டும் இல்லை. அதனாலதான் நிர்மல்குமார் இன்னைக்கு பேட்டியில ஒரு மாதத்துக்கு முன்னாடி எங்க நிலைமை என்னவோ அதுதான் இப்போ எங்க நிலைப்பாடுன்னு சொல்லும் போது அவங்க அதிமுக பாஜக கூட்டணிக்கு போறதுக்கு அவங்க விருப்பம் இல்லை என்பதுதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இன்னும் வரப்போற காலகட்டத்துல அவங்க நிலைமையில ஏதாவது மாற்றம் வருமா இல்லையா நமக்கு தெரியாது. இன்னைக்கு சூழல்ல அமித்ஷா யார் கூட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, இல்ல லோக்கல்ல ஏடிஎம்கே யார் கூட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, ஒருவேளை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் விரிவுபடுத்தணும்னா தேமுதிக கூட கூப்பிடலாம், பாமகவை கூட கூப்பிட்டா கூட அதுவும் கூட விரிவுபடுத்துற மாதிரி தான். எதுக்கு நம்ம விஜய் எடுத்துக்கணும்? அதனால அவர் சொன்னது பொதுவா சொல்லிருக்காரு என்டிஏ விரிவுபடுத்தணும்ட்டு. ஆனா இன்னைக்கு நிர்மல்குமார் சொன்ன பதில இருந்து பார்க்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் எதையுமே தாவேக்கா கவலைப்படல, தன்னுடைய ஸ்டாண்ட்ல அவங்க உறுதியா இருக்காங்கன்னு நமக்கு தெரியறதா நம்ம பார்க்கிறோம். அதாவது தனித்து போட்டியிடுவது, அவங்க தலைமையில் போட்டியிடுவது, அவங்க தான் முதன்மை சக்தி, அவங்க தான் திமுகவுக்கு நேர் எதிராக போட்டியில் இருக்காங்கன்ற விஷயங்கள் தாவேக்காவுடைய ஸ்டாண்ட், இன்னைக்கு ஸ்டாண்டு அதுல அவங்க உறுதியா இருக்காங்க. அதனால விரிவுபடுத்துறது ஒருவேளை தேமுதிகவையும் பாமக அன்புமணியும் சேர்க்கிறதா இருக்கலாம் ஒருவேளை. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திருப்பிரியன். அடுத்ததாக பத்திரிகையாளர் திரு கோலாகல சீனிவாஸ் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். நியூஸ் 18 குழுமத்திற்கு பிரத்யேக பேட்டி அளித்திருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர். இதில் தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறதா என்ற கேள்விக்கு ஆம் என்றும் கூறவில்லை, இல்லை என்றும் கூறவில்லை அமித்ஷா. அதே நேரத்தில் என்டிஏ கூட்டணியை விரிவுபடுத்த விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பேட்டியிலிருந்து இருக்கக்கூடிய டேக்அவே என்ன சார்? அதாவது அவர் முதல்ல விஜயோட கூட்டணி இல்லைன்னு நெகட்டிவா எந்த பதிலும் சொல்லல, அதே நேரத்துல விரிவுபடுத்துவோம் அப்படிங்கறது சொல்லியிருக்கிறார். கூட்டணி தலைவர்களோட சேர்ந்து முடிவு பண்ணுவோம் அப்படின்னு இருக்க. இப்ப ரீசெண்டா ஒரு முக்கியமான ஜேர்னலிஸ்ட் அவர் அமித்ஷாவுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிச்சு அவர்கிட்ட போன்ல பேசுறாரு. பேசுறப்போ தமிழ்நாடு அரசியல் பத்தி ஒரு 2-3 நிமிஷம் பேசுவோம், தமிழ்நாடு அரசியல டச் பண்றாரு. அப்ப அந்த ஜேர்னலிஸ்ட் அமித்ஷா சொன்ன பதில் என்ன அப்படின்னா, இந்த இவர் விஜய உள்ள கொண்டது அது இது தொடர்பானது எல்லாத்தையும் எடப்பாடி பழனிசாமி கவனிச்சுப்பாரு, நாங்க அவருக்கு அசிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இது அந்த ஜேர்னலிஸ்டே என்கிட்ட சொன்ன விஷயம். அதனால விஜய் உள்ள வர்றதுங்கிற விஷயத்த அமித்ஷா ரூல்ட் அவுட் பண்ணல, அதை மறந்துடக்கூடாது. இப்போ ராகுல் காந்தியும் பேசுறாரு அப்படிங்கிறப்போ யாரு வேணும்னாலும் பேசலாமே அப்படிங்கிற பதில் ராகுலுக்கு மட்டும் இல்ல, ராகுலும் பேசலாம், அதே போல நாங்களும் பேசலாமே அப்படிங்கறத அர்த்தம். எந்த இடத்துலையும்
விஜய்க்கு நோ அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் எந்த பதிலும் சொல்லல. அதுதான் முக்கியமான டேக்அவே. சோ இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கான ஓப்பனிங் விஜய்க்கு இன்னமும் இருந்து கொண்டு இருக்கிறது. அவர் என் கார்டு போடல. நேத்து போன மாதம் இருந்த ஸ்டேட்டஸ்கோ அப்படியே தொடருது அப்படின்னு விஜய் தரப்பு சொன்ன நிலையில அமித்ஷாவுடைய இந்த கருத்து அப்படின்றது இன்னும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாமா? இல்ல, அப்படி சொன்னது விஜய் சொல்லல, நிர்மல் சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான் விஷயம். ஒண்ணு. இன்னொன்னு, நீங்க அடுத்தாப்புல இன்னாருடன் கூட்டணி அப்படிங்கறத இறுதி செஞ்சு அறிவிக்கிற அந்த நொடி வரைக்கும் ஏற்கனவே இருக்கிற ஸ்டேட்டஸ்கோ தானே தொடரும். ஏற்கனவே இருக்கிற நிலை தொடரும்னு சொல்லப்பட்டதே ஒழிய இந்த நிலை மாறாதுன்னு எங்கேயா சொல்லப்பட்டிருக்கா? நீங்க அபிஷியலா அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் ஆகுதுன்னு தானே அர்த்தம். அதைத்தான் நிர்மல் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா நிர்மல் சொல்லியிருக்க ஒரு டிப்ளமேட்டிக் ஆன்சர். ஓகே, இதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி இணைகிறார். மேடம் வணக்கம். இப்போ அமித்ஷாவுடைய பிரத்யேக பேட்டியை பார்த்துருப்பீங்க. நியூஸ் 18 குழுமத்திற்கு கொடுத்திருக்காரு. என்டிஏ கூட்டணியை விரிவுபடுத்த விரும்புகிறோம், அதே நேரத்தில் தாவேக்காவுடன் பேச்சுவார்த்தை நடக்கிறதுன்னு சொல்ல விரும்பல, நடக்கல அப்படின்றது மறுக்கவும் விரும்பல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எதனுடைய வெளிப்பாடு? ஏற்கனவே கடந்த காலத்தில் அமித்ஷா இதே மாதிரி ஒரு பேட்டியை கொடுத்திருக்காரு. அதில் விஜயுடைய கூட்டணிக்கான பாசிட்டிவ் சைனை தான் சொல்லியிருந்தாரு. இந்த பேட்டி சொல்லக்கூடிய முக்கிய அம்சம் என்ன? வணக்கம் தேவப்பிரியன். அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு மெகா கூட்டணி, எடப்பாடி பழனிசாமி சொல்வது போல ஒரு கூட்டணி தேவை. அந்த கூட்டணி இருந்தா மட்டும்தான் தங்களுக்கான ஸ்பேஸ் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அவங்க 2024 அவங்களுடைய பலத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில ஒரு கூட்டணி இருந்தது. அந்த கூட்டணி தேர்தலை சந்தித்து கிட்டத்தட்ட 19% வாக்குகளை வாங்கி இருந்தாங்க. அதே மாதிரியான ஒரு நிலை எடுக்க போறதில்லை அப்படின்றது புரியுது. இப்ப வரைக்கும் அவங்க ஒரு கூட்டணியை எதிர்பார்த்துதான் இருக்காங்க. இன்னொன்னு, அதிமுக மட்டுமே இந்த கூட்டணியில இருக்கிறதுனால தங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள், முழுமையான வெற்றி வாய்ப்புகள் இருக்க போறதில்லைன்றத பாரதிய ஜனதா கட்சி திட்டவட்டமாக நம்புகிறது அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். விஜயை ஓபன் பண்ணணும்ன்றது ஏன் அப்படின்னா அப்பதான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு பிஜேபியும் நினைக்குது, அதிமுகவும் அதைத்தான் நினைக்கிறார்கள். இப்போ எனக்கு முன்னால நம்முடைய கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பேசிட்டு இருந்தாங்க. ஒரு ஜேர்னலிஸ்ட் அவர்கிட்ட அமித்ஷா அவர்கள்ட்ட போன்ல பேசினதாகவும், அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காரு, இல்ல அவர் கவனிச்சு பாருன்னு சொன்னதாகவும். இன்னைக்கு நிர்மல்குமார் சொன்னது அவர் தொடரும்னு சொல்லல, முடியும்னு சொல்லல. ஆனா நாங்க ஏற்கனவே ஸ்டேட்டஸ் கோ கண்டினியூ ஆகுது அப்படின்னா அவங்க கொள்கை அடிப்படையில பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு உருவாக்கமே அப்படிதான். பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருக்கிறதாக தான் கட்சியை உருவானது, கொள்கையே அதுதான். அப்படி இருக்கும்போது பிஜேபி இருக்கக்கூடிய கூட்டணியில அவர் இணைய வேண்டும் அப்படின்ற கட்டாயம் இன்றைக்கு விஜய்க்கு இல்ல. அப்படி ஒருவேளை விஜய் இந்த கூட்டணியில இணைஞ்சிட்டாரு, இல்ல இந்த சிபிஐ என்கொயரி அதனுடைய போக்கு இது எல்லாமே அப்படி அவரை நோக்கி தள்ளுகிறது அப்படின்னா இந்த தேர்தலோட அவரோட அரசியல் ஒரு முடிவுக்கு வந்துடும். இது உங்களுக்கும் எனக்கும் புரியுதோ இல்லையோ, விஜய்க்கு நன்றாகவே இது புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அவங்களோட கூட்டணியை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இன்னைக்கு இருக்க ஏடிஎம்கே மட்டும் அவங்களுக்கு கூட்டணியில பத்தாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. எல்லா அரசியல் கட்சிகளும் அரித்மெட்டிக் தங்களுக்கு உதவும்ன்றது எல்லா அரசியல் கட்சிகளுக்குமான கால்குலேஷனா இருக்கும். அது பிஜேபியும் எல்லா மாநிலங்கள்லயும் எப்படி ரொம்ப அழகா செய்ததோ அதே போல தமிழ்நாட்டிலும் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது தான் புரிஞ்சுக்கணும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திருமிகு லட்சுமி. ஹரியானாவின் அம்பாலா விமானப்படை தளத்திலிருந்து ரஃபேல் போர் விமானத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பயணம் மேற்கொண்டார். எதிர்ப்படைகளுக்கு சிம்ம சொப்பனமாக இந்திய விமானப்படையின் ரஃபேல் போர் விமானம் விளங்கி வருகிறது.